டாக்டர் சாந்தி, இங்க இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 14 அறிவிப்புகள் எல்லாமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், இது பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கே தவிர இது வந்து எந்த அடிப்படையில் இது செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையும் சத்யன் முன்வைக்கிறார். எந்த அடிப்படையில் அப்படிங்கிறது அந்தந்த ஆண்டு பட்ஜெட்ல வரும். ஏன்னா இது 2030, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கான பட்ஜெட் இருக்கு. அதுல வந்து ஃபுல்லா இன்னர் மைக்ரோ டீடைல்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப கனவு மெய்ப்பட வேண்டும் என்றால் உடனே வந்து சிம்பிளா அது பண்ணல. அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வந்து அதுக்கே ஒரு பிரசன்டேஷன் கொடுத்தாங்க இன்னைக்கு. ஸோ எத்தனை பேரை பார்த்தாங்க, எந்தெந்த செக்டார், அவங்க கிட்ட வந்து ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம்ல இருக்கிற அதை பற்றின விமர்சனங்கள், அதில் ஏதாவது பண்ணணுமா, அதுக்கப்புறம் இனிமே என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதில் இமீடியட் லாங் டேர்ம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு அப்ரோச்சோட தான் அது இருந்தது. ஸோ அதுலேயும் அவங்க வந்து சொன்னாங்க, இப்போ உதாரணத்துக்கு வீடு கட்டுற திட்டம் வந்துட்டு நகர்ப்புறத்துலையும் வேணும், சில விஷயங்கள் வந்து கிராமத்தில் மட்டும்தான் இருக்கு, நகர்ப்புறத்தில் அதை கான்சன்ட்ரேட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இல்லை சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் வந்து இன்னும் சில இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ வந்து இருக்கிற ஸ்கீம் வந்து அந்த மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், நாம் முதல்வன் திட்டம், இதெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் சில திட்டங்கள்ல வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணணும்ன்ற மாதிரி எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் பத்தியும் சொல்லியிருந்தாங்க. இது இல்லாம அவர்களுக்கான புதிய தேவைகளையும் சொல்லியிருந்ததா தான் சொன்னாங்க. ஸோ இந்த அடிப்படையில் மாண்பு முதல்வர் அவர்கள் இன்றைய நிகழ்வுக்கு வந்துட்டு பல அமைச்சர்கள் ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஒன்று போட்டாங்க. குறைந்த நேரத்தில் அதிக அளவு வந்து ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி இது, அது ஒரு ரிப்போர்ட் கார்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இது வந்து பெருசா இதை எல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. இது எல்லாமே வெளிப்படையா எல்லாமே லைவ்ல போயிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் எல்லா டேட்டாவும் இருக்கு. பிடிஆர் பழனிவேல்ராஜன் ஐயர் சொல்லும்போது கூட சொல்லுங்க. இப்ப சத்யன் சில கேள்விகளை எழுப்பினார், நீங்களும் பாத்தீங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னா, இது எல்லாத்துக்குமான டேட்டா என்ன இருக்கு, ஒரு திட்டம் நிறைவேற்றப்பட்டா டேட்டாக்கு தான் வந்தா நீங்க வந்துட்டீங்க. பிடிஆர் பழனிவேல்ராஜன் சார் வந்து என்ன சொன்னார்னா, இந்தியாலயே தமிழ்நாட்டுல தான் டேட்டா இருக்கு அப்படின்னு. இப்ப டேட்டா வந்து டேட்டா எவ்வளவு முக்கியம், என்ன மாதிரியான டேட்டா இருக்காங்கன்னு அவருடைய பிரசன்டேஷன்ல அவரே அந்த டேட்டா பத்தி சொன்னார். ஏன்னா பிஜேபி இதுல வந்துட்டு இப்ப கொரோனா காலத்துல எத்தனை டாக்டர்ஸ் செத்து போனாங்க, ஹைலி ஆர்கனைஸ் செக்டர் இருந்தா டாக்டர்ஸ், அதே மாதிரி மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு எந்த டேட்டாவும் கிடையாது, யார் எத்தனை பேர் செத்து போனாங்க, மைக்ரண்ட் லேபர்ஸ் எத்தனை பேர் செத்து போனாங்கன்ற டேட்டாவும் கிடையாது, டாக்டர்ஸ் எத்தனை பேர் செத்து போனாங்க டேட்டாவும் கிடையாது என்று நாடாளுமன்றத்திலே கூறின வந்து பிஜேபி. ஆனா பிடிஆர் பழனிவேல்ராஜன் ஐயா இன்னைக்கு வந்து முக்கியமா டேட்டா பத்தி தான் சொன்னாரு. இன்னைக்கு இது எல்லாத்தையும் பண்ணும்போது இது நான் இந்த லெவல்ல இருக்கு, இத்தனை ஏக்கர் விவசாயம் நடந்துட்டு இருக்கு, இதை நிகர இதை வந்து இன்னுமா அதிகப்படுத்துவேன், 2 மடங்கு ஆக்குவேன், 3 மடங்கு ஆக்குவேன் சொல்லும்போது அட் பிரசன்ட் என்ன பேஸ் இருக்கு, என்ன திட்டம் டேட்டா இருக்குங்கிறது, டேட்டா வச்சு மட்டும்தான் திட்டங்கள் போட முடியும், எவ்வளவு செலவாக முடியும், எவ்வளவு டைம் ஆகும், எல்லாமே பண்ண முடியும். அதை வைத்து தான் நம்மளுடைய ரெஸ்பான்ஸும் அதோடைய திட்டங்களுடைய நன்மையும் முடிவு பண்றதும் பலனும் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு முறை இந்த அறிவிப்புகள் வெளியாகும் போதும் அது எல்லாமே வந்து ஒரு விளம்பரம் போல இருக்கிறது. அது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இந்த ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த திட்டத்துல எவ்வளவு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, அதன் மூலமாக யாரெல்லாம் பலனடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்ல அப்படிங்கிறது அவர்களுடைய குற்றச்சாட்டு. அது அவருடைய குற்றச்சாட்டு. ஆனா மக்கள் பார்க்க இப்ப காலை உணவு திட்டம், அந்த உணவு திட்டத்துல இருக்கிறவங்க யாருமே வந்து உடனே வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுறது எல்லாம் குழந்தைங்க, சின்ன சின்ன ஸ்கூல் சில்ட்ரன். சோ அது வந்து அந்த திட்டம் வந்து ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில நான் இதை பண்ண போறேன் அப்படி சொல்லாது. அது ஏன் அந்த திட்டத்தை குறிப்பா சொல்றேன்னா, இது வந்து ஒரு நாளைக்கு நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது, அது கன்சிஸ்டன்டா கண்டினியூஸா செலவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டத்தை பண்ணும்பொழுது அதற்கான ஒரு எண்ணம் இருக்கிறது. குழந்தைங்களுக்கு வந்துட்டு காலையில வந்து வரும்போது சாப்பிட்டுட்டு வந்தா மட்டும் தான், பசி இல்லாமல் இருந்ததான் நல்லா கல்வி கற்க முடியும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து குழந்தைகளுக்கு ஒரு பாலிசியும் போட்டாங்க. அதுல வந்து மால் நியூட்ரிஷன் போன்ற growth and development வந்து அது இருக்கணும், இது மாதிரி எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு திட்டம். மோரோவர் இது 14 ஸ்கீம் பத்தி சொல்லும்போது முதல்வர் அவர்களுக்கு என்ன சொன்னார்னா, இது வந்து ஒரு இதுதான் ஃபுல்லா அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, அப்படி கிடையாது, ஒரு அவுட்கம், ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பிரிலிமினரியா நாங்க சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் அதை சொன்னாரு. அந்த அடிப்படையில் இது வந்து இது மாதிரியான ஒரு விஷன் வந்து அறிவிக்கிறது, வெளிப்படையா அறிவிக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அக்கௌண்டபிலிட்டி வரும் இல்ல, இப்ப நாம நாளைக்கு கேட்போம்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னு. சோ அந்த வகையில் இது வரவேற்கத்தக்க விஷயம். டாக்டர் பேசலாம். திரு கோபிநாத், இங்க முதலமைச்சர் இன்றைய அறிவிப்பாக ஒரு 14 துறைகளுக்கான ஒரு புதிய அறிவிப்புகளை சொல்றாங்க. அது தமிழ்நாடு 2030 அப்படிங்கிற ஒரு விஷன் ஆகும், அது இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. ஏற்கனவே வீடு கட்டும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல பிரதமரே கூட நேரடியா குற்றம் சாட்டி இருந்தார் மாநில அரசு மேல. இப்ப கிட்டத்தட்ட கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் சேர்த்து ஒரு 7 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கனவு இல்லம் திட்டத்தின் கீழே கட்டப்போறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் முன் வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? முதலில் ஆசையை தூண்டுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இன்று அவசரமாக 14 திட்டங்களை வெளியிடுகிறார் என்றால் தேர்தலில் அவர்களுடைய தோல்வி, அவர்களுடைய ஸ்திரத்தன்மை நிற்காமல் போய்விடுவது என்பதை உணர்ந்திருக்கின்றார். அதனால் கூட்டணி கட்சிகள் பல கட்சிகளை தன்னோட இணைத்துக் கொண்டிருக்கிறார், பல கட்சிகளிடமிருந்து ஆள் பிரித்துக் கொண்டிருக்கின்றார், வர்றவங்களை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்திருந்தால் கடந்த 4.5 ஆண்டுகள் ஆட்சியில் ஒரு நல்ல ஆட்சி, நல்ல நிர்வாகம்,
ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுத்திருந்தார், ஆனால் மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பார்கள். நம்பிக்கை பெருமளவு இல்ல, கிட்டத்தட்ட அதாவது நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது தேர்தல் முடிவுகள்ல தானே தெரியும். தேர்தல் முடிவுகளை மாற்றுவதற்கான சார் தேர்தல் முடிவுகள் அவர்கள் சார் அவங்க நம்மள மாதிரி இல்லைங்க. 10 நிறுவனம் வச்சிருக்காங்க. தன் மருமகன் ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. 10 நிறுவனத்தின் மூலமாக மக்களினுடைய நாடி துடிப்புகளை மன சிலைகளை அறிந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியும் மக்கள் மத்தியிலே நாம் மிகவும் அம்பலப்பட்டு போய் நிற்கிறோம். இந்த ஆட்சி வந்து மிகவும் ஒரு கெட்ட பெயரை சம்பாதித்திருக்கிறது. மீண்டும் நம்ம ஆட்சி அமைய முடியாது என்பதற்காக ஆசையை தூண்டும் விதமாக நாங்கள் மீண்டும் வந்துவிடுவோம் என்ற அதீத நம்பிக்கையின் வெளிப்பாடாக மக்கள் மத்தியில காட்டும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வகை வாக்குகள் அதுல அதிகரிக்கலாம் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு நூதன திட்டத்தோடு இன்றைய அறிக்கையை நான் பார்க்கிறேன். 5 ஆண்டு காலத்தில் இன்று அவர் குறிப்பிட்ட 14 திட்டங்கள் எதுவுமே அவர் ஞாபகம் இல்லைங்களா? 5 ஆண்டுகளை கடந்து விட்டு மீண்டும் 5 ஆண்டுகள் மதிவாணன் பேசும்போது தொடக்கத்துல சொன்னாரு, நீங்க இணையில வேணா நான் உங்களுக்கு நான் திருப்பி சொல்றேன், ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை தாண்டி கூடுதலா என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு பார்வையை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 2030 வரைக்குமான ஒரு விஷனாக இதை முன்வைக்கிறோம்னு அவங்க சொல்றாங்க. இல்ல, நல்ல விஷயம் அவர் சொன்ன மதிவானம் சொன்னதை நான் கேட்கல. பட் நீங்க குறிப்பிடும் போது நான் உணர்ந்துக்கிறேன். ஆனா நான் ஒண்ணு கேட்கிறேன் சார், கொடுத்த அவர் இது கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகளின் நிலைமை என்ன என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள். 5 ஆண்டுகளில் 5000 ரூபாய் கடைசியாக கடந்த வாரம் கொடுத்த அந்த நிதி பகிர்வை தான் பெருமையா பேசிக்கிறாங்க. மக்களுக்கு நாங்கள் 5000 கொடுத்து விட்டோம், அதை தான் பிரதானமா பேசுறாங்க. அப்ப அந்த 4.5 ஆண்டு காலத்தில் அவங்க பிரதானமாக பேச வேண்டிய விஷயங்கள் மக்கள் நலத்திட்டங்கள் எதுவுமே இல்ல. இவங்க தெளிவா முடிவு பண்ணிருக்காங்க, நாம் மீண்டும் வெற்றி பெற வேண்டுமானால் இன்னும் பல கூட்டணி கட்சிகளை சேர்க்க வேண்டும், நமது அணி வெல்லாது என்கின்ற அவநம்பிக்கை அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அதன் அடிப்படையில் அவர்களுடைய திட்டமிடலுக்காக, அதாவது அவர்களுக்காக திட்டமிடுவர்கள் வியூக வகுப்பாளர்கள் இது போன்ற பல திட்டங்களை அவர்கள் அறிவிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். விதிகை 110 கீழ் ஏகப்பட்ட திட்டத்தை அவர் அறிவிச்சிருக்கு. 2வது வீடு கட்டும் திட்டம் என்று ஒன்று சொல்கிறார்களே, பாரத பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டம் மூலமாக பயனாளிகள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் நாடு முழுவதும், இந்தியா முழுமைக்கும். அம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முதல்வராக இருந்த காலத்தில் அம்மா வீடு வழங்கும் திட்டத்தின் மூலமாக இங்கே பல பலன் பெற்றிருக்கின்றார்கள். அவையெல்லாம் ஏன் தொய்வை சந்தித்தன? அவை மறுபடியும் அதாவது நிதர்சனமாக தொடர்ந்திருந்தாலே இது போன்ற புதிய திட்டங்களை அறிவிக்காமல் இன்னும் வேறு விதமாக மக்கள் நல திட்டங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு முதல்வருக்கு கிடைத்திருக்கும் அல்லவா? ஆக இவர்கள் பின்னோக்கி ஒரு அரசை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். சாதகமற்ற சூழல் நிலவுவதால் மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக மக்களுக்கு முன்னால் ஒரு ஆசை வார்த்தைகளை காட்டி ஒரு மக்களுடைய மனதை குழப்ப நினைக்கின்றார்கள் என்றுதான் என்னுடைய கருத்தா இருக்கு வச்சுக்கிறேன். எடுத்துக்கிறேன் கோபிநாத். மதிவாணன் நிறைய கேள்விகளை கோபிநாத் முன்னெடுப்பிருக்கிறார், இவருக்கும் பதில் சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்க, சத்யனுக்கும் பதில் சொல்லுங்க. இல்லை, இப்போ ஃபஸ்ட்டு சத்யன் சொல்கிறது வந்து கடன் சுமையை பற்றி பேசினார். ஆமாம், இப்போ கடன் சுமையை பற்றி பேசும்போது 2011 நாங்கள் ஆட்சியை கொடுத்துட்டு போகும்போது தமிழ்நாடுடைய அரசு கடன் எவ்வளோ, 2021 நீங்கள் எங்கள் கிட்ட கொடுக்கும்போது கடன் எவ்வளோ, புரியுதுங்களா? அந்த கடனுக்கு இடையில் நீங்கள் வாங்கின கடனுக்கு வட்டின்னு ஒன்று கட்டணும்ல, அதுக்கு ஒரு நாளைக்கு 89 கோடி ரூபாய் வட்டியாக கட்டுறோம்னு சொல்லிட்டு நீங்கள் சட்டமன்றத்திலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 89 கோடினா வருஷத்துக்கு குறைந்தபட்சம் நீங்கள் சாதாரணமாக கணக்கு போட்டால் கூட சரிங்களா, ஒரு 30,000 கோடிக்கு மேலே வட்டியே கட்டணும் ஃபார் வருஷத்துக்கு. 30,000 கோடி வட்டின்னு வரும்போது நான் சொல்கிறது தோராயமான கணக்கு. அப்போ 5 வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடியை வந்து வட்டியாகவே கட்ட வேண்டியது இருக்குது. அந்த சூழ்நிலைக்கு தள்ளினது உங்களுடைய நிர்வாக திறனற்றது காரணத்தால் முதல் விஷயம். 2வது, அதுக்கப்புறம் மக்கள் அதை சொல்லி தானே நீங்கள் வாக்கு கேட்டீங்க, மக்கள் அதனால தானே உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த அரசு சரியில்லைன்னு சொல்லி தானே நீங்கள் வாக்கு கேட்டீங்க, மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்ததன் காரணமும் அதுதானே. அப்ப மறுபடியும் அந்த குற்றச்சாட்டு அவங்க மேலே சொல்றது, அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து நீங்க செய்த நிர்வாக சீர்கேடுன்றதான் நான் பதிவு பண்ணனே தவிர அந்த பிரச்சனைக்காக எந்த திட்டத்தையும் நாங்க இங்க நிறுத்தல, எந்த திட்டத்தையும் நாங்க வந்து தள்ளி போடலன்றதுதான் நான் சொல்ல வந்த கருத்து. ஒண்ணு. 2வது வந்து சகோதரர் சொல்றாருல்ல, 2437 வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தி 3 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி இருக்கோம். உதாரணத்துக்கு வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்தது உங்க பீரியட்ல 10 வருஷத்துல 91 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தான் இருந்தது. நாங்க இந்த 5 வருஷத்திலேயே 41 தொழிற்பயிற்சி நிலையங்கள் புதுசா உருவாக்கி இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த கடந்த 10 வருஷத்துல 42 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இருந்தது. ஆனா நீங்க இந்த 5 வருஷத்திலேயே நாங்க 38 அரசு மற்றும் கலைக்கல்லூரிகள் புதுசா உருவாக்கி இருக்கோம். ஸோ நாங்க எந்த இடத்துலையும் திட்டங்களை நிறுத்தவே இல்லை.
எந்த இடத்துலயும் வளர்ச்சிக்கான பாதையை நாங்க நிறுத்தவே இல்லை. இதெல்லாம் வெளிப்படையா இருக்குது. இல்ல மாறா கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளே நிறைவேற்றப்படாமல் இருக்கும்போது கோபிநாதம் அதை கேட்கிறார். நிறைவேற்றப்படாமல் இருக்கும்போது நீங்க கூடுதலா இன்னும் பிரதமர் வீடு கட்டும் திட்டம்னு ஒன்னு இருக்கு. ஈவன் பிரதமர் கூட அதை நியூஸ் 18 நிகழ்ச்சியில தான் கேட்டார். 9 லட்சம் வீடுகள் கட்ட வேண்டிய இடத்துல ஒரு 3.5 லட்சம் வீடுகள் தான் கட்டப்பட்டிருக்கு. அதை கட்ட விடாம தமிழ்நாடு அரசு தடுக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதுதான் அவரும் கேட்கிறாரு. இப்போ பிரதமர் வீடு கட்டும் திட்டத்துல கிராம பகுதிகளில் பாத்தீங்கன்னா ஒரு வீடுக்கு நீங்க ஒன்றிய அரசு எவ்வளவு கொடுக்குறீங்க?